அதிமுக செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசுக்கு கண்டனம், மின்கட்டண உயர்வு குறித்து வெள்ளை அறிக்கை கோரிக்கை மற்றும் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் அதிமுக பங்கேற்காதது எனவும் அறிவித்துள்ளார். இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதிமுக செயற்குழு கூட்டம் இன்று சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாகவும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக சட்ட விதியின்படி 6 மாதத்துக்கு ஒருமுறை செயற்குழு கூட வேண்டும் என்று அடிப்படையில் செயற்குழு கூட்டப்பட்டதாகவும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் வகையில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மின்கட்டண உயர்வு காரணமாக பல தொழிற்சாலைகள் மூடும் நிலை உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் வெளிநாடுகளில் முதலீடு ஈர்க்க முதலமைச்சர் செல்கிறார். முதலமைச்சர் வெளிநாடு பயணங்கள் மூலமும் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டுகளில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு, எத்தனை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் கேட்டோம். இதுவரை வெளியிடவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் அதிமுக பங்கேற்காதது எனவும் தெரிவித்தார். கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்த அரசு என் ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இதன் மூலம் திமுக பாஜக இடையே ரகசிய கள்ள உறவு உள்ளது நிறுவனமாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்லும் நேரத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற அச்சத்தில்தான் ஆளுநரின் தேநீர் விருந்துக்கு செல்வது, ராஜ்நாத் சிங்கை அழைப்பது என பாஜகவுக்கு குஜா தூக்கும் அரசாக திமுக அரசு உள்ளது எனவும் விமர்சித்துள்ளார். திமுக கூட்டணி கட்சி புறக்கணித்த நிலையில் காலையில் திமுக புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டு அரசு சார்பில் கலந்து கொள்வோம் என அறிவித்தார்கள். ஸ்டாலின் வேறு திமுக வேறா என கேள்வி எழுப்பிய அவர், ஏன் 8 அமைச்சர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு தேநீர் விருந்துக்கு சென்றார்கள் என கேள்வி எழுப்பினார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.